என்ன பால் கொண்டு செல்லுகிறேன். யாருக்கு? இளவரசருக்கு தான். இளவரசர் படுக்கைக்கு சென்று விட்டாரா? எப்பொழுதே சென்று விட்டாரே. சரி, குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அப்படியா? அதை சொல்லுங்க. விஷங்கலந்த பாலை மன்னர் குடித்து விட்டால் உயிர் பட்டிரு போயிடுமே. இதை கலந்திருப்பது விஷம்தான். ஆனால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? உடலில் ஒட்டிக்கொண்டு ஆளை சிறுக சிறுக கொண்டு கொண்டிருக்கிறதே நோய், அதனை போன்றது. இந்த ஜெயன் முரணை தவிர முன்பின் அறியாதவன். சரி, நல்லது. அப்படியா? இளவரசர் இந்த படை சைடா போய்க்கலையா? சைடா போயிருக்கியா? சைடா வச்சுருக்கியா? சொல்லியதா? சைடா வச்சு மன்னா, என்னால் ஆக வேண்டிய வைத்தியங்களை பார்த்துவிட்டேன். மணியன்றனால் காப்பாற்ற முடியாது. நீங்கள் சதா வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் மனிதனை காப்பாற்ற முடியும். அந்த இறைவனால் மட்டுமே மனிதனை காப்பாற்ற முடியும். இறைவன் வந்தால் தான் மனிதர்கள் பிற்பாக இந்த உலகத்தில் மலடி என்று வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு பிள்ளையாக கிடைத்து அம்மா என்ற பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தானே என் செல்வம். இந்த நிலை நீடிக்கக்கூடாது. இப்படி ஒரு நிலை நீடித்தால் இந்த உலகத்தில் நாங்களும் உயிரோடு இருக்க மாட்டோம். இறைவா, எங்களுக்கு அளித்த செல்வத்தை இப்படியா? பெருமாளே, சிவபெருமாளே, ஞான பரம்பொருளே, ஈசனே, இவையாவும் நேசனே, உலக மக்களை காப்பதற்காக நீலகண்டனே, விஷத்தை உண்ட நீலகண்டனே, என் உன் அருள் இருந்தால் தான் எங்கள் பிள்ளை பிழைப்பான். எங்கள் குழந்தையை காப்பாற்றி கூட இறைவா, காப்பாற்றி
ஐயா பிள்ளைவாள் நடராஜனே, இறைவன் வரமாட்டாரா? ஏன் வரமாட்டார்? வருவார், இறைவன் கண்டிப்பாக வருவார். அருள் செய்யலாதா, அருள் செய்யலாதா, அருள் செய்யலாதா. இறைவா, ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறாய்? எங்கள் பிள்ளையின் முகத்தை பார் கடவுளே. பிள்ளையில்லா எங்களுக்கு பிள்ளை செல்வமாக கிடைத்தவன், அவன் இல்லாத உலகை நாங்கள் நினைத்து பார்க்க முடியுமா? நீதான் அருள் புரிய வேண்டும் இறைவா. எங்களுக்கு கொடுத்த செல்வத்தை இப்படி யார் எடுத்துக் கொள்வார்? இறைவா, பரம்பொருளே, இறைவா. சர்வமங்கலம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். சுவாமி, சுவாமி, தாங்கள் யார்? தாங்கள் யார் சுவாமி? நான் பல புண்ணிய ஸ்தலங்கள் செல்பவன், சிவமுனிவன். உன் குறையை கேள்விப்பட்டே இங்கே வந்தேன். மன்னா, ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? சர்வமங்கலம் உண்டாகட்டும், சர்வமங்கலம் உண்டாகட்டும். இனி கவலையை படாதீர்கள். சுவாமி, என் மகன் பிழைத்து விட்டார். தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் சுவாமி, என்ன வேண்டுமானாலும் தருகிறேன். எனக்கு எதுவும் வேண்டியதில்லை. தாங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். மணிகண்டனை பட்டிருக்கும் நோய் தீர்ந்துவிட்டதாக நினைத்துக்கொள்ளுங்கள். என்னையும் மணிகண்டனை தனியாக இருக்க விடுங்கள். அப்படியாகட்டும் சுவாமி, அப்படியாகட்டும். சென்று வா. மணிகண்டா, எழுந்திரு.
நீ இந்த பூவுலகில் மானிட அவதாரத்தில் எடுத்த நோக்கம் என்னவென்பதை இந்த பூவுலகம் தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அதிவிரைவில் நீ என்னை வந்து அடைவார். ஓம் நமः சிவாய. இறைவா, எனக்குள் என்னை இருந்து இருக்கு. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, மணிகண்டா, என் தங்கமே, மணிகண்டா, உனக்கு ஒன்றுமில்லை, என் தங்கமே. மணிகண்டா, கடவுளை கேட்கிறேன். உனக்கு ஏதாவது ஒன்றாக இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். நீ இல்லாத வாழ்வு எங்களுக்கு ஏதேனும் இருக்குமோ? இல்லை மணிகண்டா, தாய் என்ற ஸ்தானத்தை இந்த உலகத்தில் எனக்கு தந்தவன் நீதான். எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வமடா நீ. மணிகண்டா, அப்பா, மணிகண்டா, இறப்பை நினைத்து ஏன் கடந்து பிறப்பவர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்க வேண்டியதுதான். இறந்த பின் நம் பேர் சொல்லும்போது அழுக வேண்டாம், தந்தை, அழுக வேண்டாம். வாழும் வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இறப்பை நினைத்து வருந்துவதை விட இருக்கும் வரை யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காமல் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கையாகும். அப்படி சொல்லுங்க. 4 பேரு காலையில நறுக்குன்னு விழுகிறோம். ஆமா, வாருங்கள் போங்க. வாருங்கள் அமைச்சரே. காரணம் இல்லாமல் தாங்கள் வரமாட்டீர்கள். என்ன செய்தி சொல்ல போகிறீர்கள்? இப்படியா? இதையும் நான் நம்ப வேண்டுமா? இதை என்ன நம்ப சொல்கிறீர்கள்? நான் சொல்வதை நம்ப வேண்டாம். நான் கண்ணால் கண்டதை சொல்கிறேன். கண்ணால் என்ன கண்டீர்கள்? மகாராணி, கொள்ளைக்கூடத்தின் தலைவன் வாவன் அவனால் எந்த நாட்டிற்கும் செல்ல முடியாது. எந்த நாட்டிற்கும் செல்ல முடியாத ஒரு வாவர் நம் நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதிலும் இளவரசரோடு. அப்படி என்றால் என்ன காரணம்? பாபருக்கு வேண்டிய ஆட்கள் நம்ம அரண்மனையில் இருக்கிறார்கள். இதுதானே உண்மை. நீங்கள் சொல்லுவது ஒரு விதத்தில் உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எந்த நாட்டுக்கும் செல்ல முடியாத அவர் நம் நாட்டில் உலாவிக் கொண்டிருப்பதால் நம் நாட்டு மக்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? நம் மன்னருக்கு மதிமயங்கி விட்டதா? மதிமயங்கிதான் இப்படி எல்லாம் செய்கிறாரா? அது மட்டுமல்ல, நான் கூறுவதை தயவு செய்து கேளுங்கள். நம் இளவரசர் மணிகண்டன் இருக்கிறாரே, அவர் மந்திரம் தந்திரம் தெரிந்தவர் என்றும் பரவலான மக்களால் பேசப்படுகிறார். இதில் ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் அரண்மனை வைத்தியரால் நாடி பிடித்ததுமே எந்த நோயும் தூள் தூளாக பறந்தோடிவிடும். நம் அரண்மனை வைத்தியரே இளவரசர் மணிகண்டன் பிழைக்க மாட்டார், அவரை பிழைக்க வைக்க முடியாது என்று கைவிட்டார். எங்கோ இருந்து வந்த ஒரு முனிவர், நான் காப்பாற்றுகிறேன் மணிகண்டனை, நீங்கள் அனைவரும் சென்று விடுங்கள் என்றார். நாம் அனைவரும் சென்று விட்டோம். முனிவர் சென்றாராம், மணிகண்டனை பிழைக்க வைத்தாராம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யார் அது? முனிவன் யார்? யாரோ ஒருவன் எங்கே ஒரு மூலையில் இருந்து கொண்டு விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறார். மந்திரியாரே, நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னால் எதையும் தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மகாராணி, சிறு பிள்ளை என்று நினைத்தால் இந்த மாதிரி நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் தான் இருக்கிறது. எனக்கே இப்போதுதான் தெரிய வருகிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்களே சொல்லுங்கள். அப்படி கேளுங்கள். இதையாவது நான் சொல்வதை நம்பி செய்யுங்கள். மகாராணி, உங்களுக்காகவும் நம் நாட்டிற்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் என் தேசத்திற்காகவும் இதை நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். இதை நான் சொல்வது போல் நீங்கள் செய்ய வேண்டும். முடியுமா? சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? வேறொன்றுமில்லை மகாராணி.
தீராத தலைவலி என்று கூறுங்கள். மன்னவர் வருவார். என்னவென்று கேட்பார். தாங்கள் தலைவலி என்று கூற வேண்டும். இதற்கு என்ன மருந்து, என்ன வழி என்று கேட்பார். அதற்கு தான் நான் இப்போது உங்களுடன் உபதேசம் செய்தேன். அதனை போன்று புளிப்பால் கொண்டு வந்தால்தான் தலைவலி தீரும் என்று நம் அரண்மனை இப்படி சொன்னால் மன்னர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தாங்கள் நடிக்க வேண்டும். நடிக்க வேண்டும். உங்களோடு என்னையும் சேர்த்து விட்டீர்கள். வேறு வழி இல்லை. என்ன செய்ய சொல்கிறேன்? வராத நோய் வந்தால் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அது சரி. உங்களை போன்றவர்கள் கை வந்த கலையாக இருக்கிறது. இந்த மந்திரி செயல் முரடனை செய்கிற முன்பின் அறியாதவன். தேவி தேவி என்னாயிற்று? தலைவலியாமே திடீரென்று தலைவலி வந்து விட்டது மன்னா. என்னால் தாங்க முடியவில்லையே. உயிர் போக நிலையில் இருக்கிறதே. என்னால் தாங்க முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? தலைவலி தாங்க முடியவில்லையே மன்னா. நான் பிழைப்பது கடினம் என்று நினைக்கின்றேன். என்னால் தாங்க முடியவில்லையே. நமது அரண்மனை வைத்தியர் இருக்கிறாரே, அவரை வைத்தியர் எங்கே வைத்தியர்? மன்னா, அவர் சொல்வதை நினைத்தால் எனக்கு இந்த தலைவலி தீராது போல இருக்கிறது மன்னா. என்ன தேவி? அவர் சொன்ன வைத்தியத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது மன்னா, பயமாக இருக்கிறது. புளிப்பால் கொண்டு வந்தால்தான் இந்த தலைவலி தீரும் என்று சொல்லுகிறார். புளிப்பால் முடியவில்லையே, தலைவலி தாங்க முடியவில்லையே மன்னா. புளிப்பால் தந்தால்தான்? இறைவா, புளிப்பால் புளிப்பால் கொண்டு வரும். புளிப்பால் கொண்டு வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. தலைவலி தாங்க முடியவில்லையே இறைவா, புளிப்பால் தாங்க முடியவில்லையே மன்னா. நம்மில் ஒருவர் தான் செல்ல வேண்டும். நம்மில் நம்மில் யார் செல்வது? நம்மில் யார் செல்வது? நான் தான் செல்ல வேண்டும். தலைவலி தாங்க முடியவில்லை. நானே செல்கிறேன் உடனே. மணிகண்டா, என் மகனை புளிப்பால் கொண்டு வருவது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. தாயின் தலைவலியும் சாதாரண காரியம் அல்ல. அதற்காக நான் உன்னை இழப்பதா? அதற்காக நாம் அனைவரும் தாயை இழப்பதா? மணிகண்டா, அம்மா, கண்ணே, இதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கண்ணே, இதனால் என் தலைவலி இப்படியே இருந்தாலும் இருக்கட்டும். நீ எங்கும் செல்ல வேண்டாம் மகனே. நீ என் அருகிலேயே இரு மகனே. என் அருகிலேயே இரு, எங்கும் செல்லாதே மகனே. அம்மா, எந்த நோய் ஏற்பட்டாலும் உடனே தீர்த்து விடலாம். அதற்கு மருத்துவம் உண்டு. ஆனால் தலைவலியை மட்டும் ஆரம்பத்திலேயே தடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் உயிர் போகும் அளவிற்கு அபாயத்தை உருவாக்கிவிடும். என்ன மந்திரியாரே? அப்படி சொல்லுங்கள். அம்மா, நபருக்கு மனசுல புத்தர் மாதிரி உத்தரவு தாருங்க. கொண்டு வா மகனே. இளவரசி, இளவரசி, நான் உங்களோடு வருகின்றேன். அனுமதி தாருங்கள். வேண்டாம் தோழரே, வேண்டாம். நான் வரும் வரையில் என் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அப்படி நான் அதிவிரைவில் வந்து விடுவேன். அண்ணா, நானும் வருகிறேன்.
அமைச்சராகவும் நடித்துக் கொண்டிருக்கும் மதுரையைச் சேர்ந்த அருமை ராஜ நடிகரும் துணை ராஜ நடிகருமாக வலம் வந்து இப்பொழுது பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்புக்குரிய செல்வமணி அவர்களுக்கு நமது இசை மேதை நம்மை விட்டு பறந்தாலும் நம் உள்ளத்தில் என்றும் குடியிருக்கும் அன்பு சித்தப்பா பேபி நடராஜன் மற்றும் சித்தி ஜான்சனானி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறார்கள். இங்கு உங்கள் முன்னால் ஹார்மோனியம் செலுத்திக் கொண்டிருக்கும் திரையரங்கத்தைச் சேர்ந்த அன்பு அண்ணன் டி.எம். பாலமுருகன் அவர்களின் அன்பு தம்பி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நமது பேபி நடராஜன் ஜான்சனானி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறார்கள். அன்பு சகோதரி, எங்கள் மனதில் என்றுமே நீங்கள் இடம் பிடித்தவர். அவரை பற்றி வர்ணனை சொல்லவோ அவரை பற்றி அவர் இப்படித்தான் சொல்ற அளவுக்கோ எனக்கு அனுபவமோ வயதோ பத்தாது. அவருடைய நிழலில் வாழ்ந்தவன். அன்னையாக, சகோதரியாக, மாதா பிதா குரு தெய்வமாக ஆதி காலம் முதல் இன்று வரை எனக்கு அடிச்சோடாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை என் அன்பு சகோதரி அக்கா அவர்களுக்கு பாதம் தொட்டு என் நன்றி சமர்ப்பணம் கொள்கிறேன். பொன்னாலை வெற்றி கூறியப்படுத்திய மறைந்த அரை மாமா என்எஸ்சி சக்கரவர்த்தி ஆர்மோனிய சக்கரவர்த்தி ஆகிய அருமை மாமா பவிநாசனம் அவர்கள் சார்பாகவும் அவர்களுக்கும் மற்றும் அருமை அக்கா ஜான்சானி அக்கா அவர்களுக்கும் அருமை மருமகள் கவிதாசிரியர்களுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் எனது பாலானந்தம் சார்பாகவும் எங்களது கலைஞர் சார்பாகவும் நன்றி நன்றி அந்த வணக்கம் வணக்கம்.
உலகத்திற்கு மனிதர்கள் தான் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்திரலோகத்தில் நான் என்னுடைய பதவிக்காக பலவிதமான அசுரர்கள் போட்டி கூட்டு பலவிதமான யாகங்களை நடத்தி எல்லோரும் என் பதவிக்கே உழைக்க வருகிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இப்போது புதிதாக ஒரு அசுரன் மகிஷாசுரன் மகிஷேக்கு சொல்ல அறிக்கையாகப்பட்டவள் என்னுடைய பதவி அடைவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். தேவலோகத்திலே எவ்விதமாக நான் வழி நடத்துவது அசுரர்கள் அத்துழியம் அழும்பு அபூர்வம் தாங்க முடியவில்லையே. தேவலோகத்திலேயே இந்த அக்கப்போர் என்றால் பூலோகம் என்ன செய்ய முடியும்? பூலோகத்தில் பலவிதமான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கட்டும், யார் வருகின்றார் என்பதை எல்லாம் இந்த அமிர்த கலசத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அசுரனாகப்பட்டவன் படை திரட்டு வந்து கொண்டிருக்கிறார். என்ன நடந்தால் பார்க்கலாம். நான் தருவதாக கிடையாது. அதற்கு நான் யார் தெரியுமா? என்னுடைய அண்ணன் ஐயன் மரல் என்ற மூவேரும் கொடிய வஞ்சகத்தால் கொண்டு குமித்து விட்டார்கள். அவர்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன். நான் யார், எதற்காக வந்தேன்? ஏன் என்றால் வந்த நாட்டில் பிறந்த என்னுடைய அண்ணன் மகிஷாசுரனை அழித்த அவர்களை இப்பொழுதே சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே யாரும் நீதி நெறிப்படி நடக்கக்கூடாது. நீதியோடு நடக்கவர்களை உடனே நான் கொண்டு குறிப்பிடுகிறேன். நாய் தர்மப்படி நடக்கக்கூடாது. அப்படியே செல்வோம் செல்வோம் செல்வோம். பூவுலகில் உன்னுடைய அழும்புக்கு எல்லையே இல்லாமல் போய்விட்டது. அமிர்த கலசத்தை என்னை பார்த்து அந்த கொல்லிமலையில் ஓடி ஒளிந்து கொண்டான். என்னடா பெரிய மணிகண்டன் வாங்கிறேன்.
உயிர் பிச்சை தருகிறேன். இங்கிருந்து ஓடிவிடு. யாருக்கு யார் உயிர் பிச்சை தருவது? மனிதன்னா, நீ ஒரு விட்டில் பூச்சி. நெருப்போடு விளையாடிவிட்டால் எரிஞ்சு சாம்பலாகி விடுவாய். எனக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன். ஓடி ஒளிந்தவன். அப்படி என்றால் என்னுடன் யுத்தம் செய்ய முடிவு செய்து விட்டாயா? உன்னுடன் யுத்தம் செய்வதற்கு முடிவு என்ன? முடிவோடு நான் வந்திருக்கிறேன். இன்று பார்ப்போம். மகிழ்ச்சி எப்படியோ வந்து என் தாய் தலைவலி தீர்க்க புலிப்பால் எடுக்க செல்வமே மணிகண்டா, என் உயிரை காப்பாற்றி தேவலோகமே விடுதலை அடைந்து விட்டது. உன்னால் விடுதலை அடைந்து விட்டோம். ஐயா, நான் தேவலோகத்தரம் இந்திரனாகப்பட்டவன். அப்படியா? மகிழ்ச்சி. என் தாய் தலைவலியை தீர்ப்பதற்காக புலிப்பால் எடுக்க சென்று கொண்டிருக்கிறேன். நான் வருகிறேன். உங்களுக்கு நாங்களே புலியாக கூடவே வருகின்றோம். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. எந்த கவலையும் அம்மா, நீங்க? நானும் மகிஷாசுரன் பத்மாசுரன் வழியில் வந்தவன். நான் மகிஷி எனும் பெயரோடு தேவர்களையும் மாநிலங்களையும் என் இச்சைக்கு இணங்க சொல்லி அவர்களை கொடுமைப்படுத்தியும் துன்புறுத்தியும் வந்தேன். தாத்தாஜி முனிவருடைய சொல்படியால் தங்கள் திருக்கரத்தால் சாப மோசனம் அடைந்தேன் சுவாமி. உண்மைதான் மாதா. இப்பொழுதுதான் உன் பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்டார். முன்னொரு காலத்தில் தத்தாத்திரேயர் ஆசிரமத்தில் நேரம் தவறாமல் அவருக்கு உபச்சாரம் செய்து வந்த நீ ஒரு நாள் உன் கடமையை மறந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற இன்பத்தில் வயப்பட்டு இருந்தார். இதை கண்டு ஆத்திரமடைந்த முனிவர், நான் வருவது கூட தெரியாமல் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று இன்பத்தில் வயப்பட்டதால் மகிழ்ச்சி என்னும் பெண் எருமையாக போக கடவது என சாபம் கொடுத்தார் முனிவர். எனக்கு எப்பொழுது சாப விமோசனம் கிடைக்கும் என்று நீ கேட்க, அரைக்கும் அரணுக்கும் பிறக்கும் ஒரு குழந்தையால் உனக்கு சாப விமோசனம். அந்த ஒரு நாள் தான் உன் பெயர் விளங்கும் நாளாக அமையும் என்று உனக்கு சாப விமோசனம் கொடுத்தார். அதன் காரணமாக என் முன்னே மஞ்சள் மாதாவாக காட்சியளிக்கின்றார். மாதா, இப்பிறவியில் பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு பூலக வாழ்க்கை முடித்துக் கொள்ளப் போகிறேன். நீ சென்று வா. சுவாமி, தாங்கள் இல்லாத வாழ்வு எது சுவாமி? உனக்கு என்னால் வாழ்வு கொடுக்காவிட்டாலும் என்னை நாடி வரும் பக்தர்கள் உன்னை மஞ்சள் மாதாவென்றும் மாளிகை புறத்து அம்மன் என்றும் வழிவிடுவார்கள். உனக்கு பூஜை செய்த பின்னே எனக்கு பூஜை செய்வார்கள். அப்படியானால் நான் தங்களை வணக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எனது கொள்கை என்னாவது சுவாமி? மாதா, என் ஆலயத்திற்கு புதிய ஐயப்பமார்கள், அதாவது கன்னி ஐயப்பமார்கள் எப்பொழுது என் ஆலயத்திற்கு வராமல் இருக்கின்றார்களோ அப்பொழுது உன் எண்ணம் ஈடேறும். சென்று வா.
இந்த நாட்டில் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நான் செய்து முடித்து விட்டேன். நான் செல்கிறேன். மணிகண்டா, என்ன செல்கிறேன்? சபரிமலைக்கு செல்கிறேன். அங்கே எனக்கு ஒரு ஆலயம் அமைத்து நான் அமரப் போகிறேன். மணிகண்டா, அப்படி என்றால் உன்னை எப்படி வந்து காண்பதுனா? தந்தை, என்னை காண்பதற்கு கார்த்திகை முதல் நாள் அன்று மாலை இணைந்து 48 நாள் விரதம் இருந்து ஒரு மனதோடு பிரம்மச்சரிய விரதம் கொண்டு இருமுடி தரித்து சரணகோஷத்தோடு சபரிமலைக்கு வாருங்கள். அங்கு நான் சிலையாக காட்சியளிப்பதோடு தை முதல் நாள் மகர சங்கராந்தி அன்று பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதியாக காட்சியளிப்பேன். நான் வருகிறேன். மணிகண்டா, மணிகண்டா, அப்பா எங்கே போகிறார்? ஐயா அப்பா புகழப்பா, ஐயா அப்பா புகழப்பா, கார்வதப்போ ஐயப்பா, ஐயா அப்பா புகழப்பா. ஆடவா ஆடவா பஞ்சகமா பாதகமான செயல்களை எல்லாம் செய்தேன். எனக்கு இந்த நிலைமை வேண்டும். ஏன் என்று எடுத்து கேட்பதற்கு என் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டால் கண்ணை வைத்து அடித்து துரத்துகிறார்கள். வேண்டும் 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 எனக்கு வேண்டும்.
நான் செய்த பாவத்திற்கு இறைவன் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார். குற்றம் செய்து அரசாங்கத்திற்கு துரோகம் செய்து ஆண்டவா, நான் இனிமேல் உயிருடன் இருப்பதற்கு அர்த்தமே இல்லாததாக போயிருக்கின்ற பிரபு, ஆண்டவா, உன்னை ஒரு முறை பார்க்க வேண்டும். நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் என் கண்ணீரால் உன் பாவங்களை கழுவ வேண்டும். அதுதான் எனக்கு நானே கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தண்டனை, கொடுக்கக்கூடிய தண்டனை. உலக மக்களே, நாட்டு மக்கள் பெரும் புள்ளிகளை எல்லாம் பெரும் புள்ளிகளை மந்திரி ஜெயால் உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க மணிகண்டனுக்கு நான் இழைத்த துரோகத்திற்கு எனக்கு தேவையில்லை, தண்டனை எனக்கு தேவைதான். ஐயா, தாங்கய்யா. நாங்கள் யார் ஐயா? நான் யாரா? தெரியவில்லை. தெரியவில்லை. இளவரசி, இளவரசி, இந்த பாவியை தெரியவில்லையா? தெரியவில்லை. நான் தான் மந்திரி ஜெயன். உங்களுக்கு இழைத்த பாவத்திற்கு அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டா குடிநீருக்கு வரி விதித்து எதிர்த்து கேட்பவர்களை எல்லாம் கொலை செய்தேன், கொள்ளையடித்தேன், நாட்டை சூறையாடினேன். கொலையை பாவம் அது மட்டுமல்ல, அன்புக்கு இறப்புடைமாய், ஆசைக்கு புறப்புடைமாய், நட்புக்கு தோழமையாய் எனக்கு உயிர் இல்லை. உலகிடப்படவும் இந்த உயிரை நான் கையில் பிடித்து வைத்திருப்பது எதற்காக தெரியுமா? உன்னை காண வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும். வேண்டாம், கலியுக தெய்வமே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்தேன் என்ற ஒரு வார்த்தை கூறுங்கள். தவறு செய்த நீ எப்பொழுது தவறை உணர்ந்து சரணம் என்று சொன்னீர்களோ அப்போவே நீங்கள் செய்த பாவம் எல்லாம் நீங்கிவிட்டது. மேலும் 48 நாள் விரதம் இருந்து இருமுடி தரித்து சபரிமலைக்கு வாருங்கள். அங்கே தட்சண கங்கையான பம்பையில் நீராடி நடுநிலை பெறுவீர்கள். விரதம் இருந்து சபரிமலையில் வந்து உடைய ஜோதிமயமாக காட்சி நீ எனக்கு தர வேண்டும். என் பாவங்களை போக்க வேண்டும். ஐயா
அழகு முருகனே
தெய்வமே. மணிகண்டா, தாங்கள் கூறியது போன்று உங்கள் சபரிமலைக்கு நான் வந்து விட்டேன். என் தேகத்தில் உள்ள தொழுநோய்கள் எல்லாம் மறைந்து விட்டது. ஆனால் இந்த படிக்காயை என்னால் உடைக்க முடியவில்லை. இந்த படிக்காயை, இந்த கருப்பொடைக்கு என்னால் உடைக்க முடியவில்லை. இதோ தேங்காய், என்ன தேங்காய்க்கு பதிலாக என் தலையே உனக்கு படிக்காயாக கொடுக்கிறேன். கண்ணியே கண்ணி கருப்பா, सर्वरक्षाकरं विभुं पार्वतीकृतयानन्दं सारसारं प्रणमाम्यहं स्वामिये शरणमय्यप्पा विष्णुभूषं विश्ववन्दनं विष्णुशम्भो प्रियं सुरम् शिप्रप्रदादयनं स्वासारं प्रणमाम्यहं स्वामिये शरणमय्यप्पा मत्तमादङ्गगमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहं स्वामिये अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्छत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहं स्वामिये शरणमय्यप्पा आर्तत्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहं स्वामिये शरणमय्यप्पा पञ्चरत्नाजनमेतद्यो नित्यं शुद्धं परिमळे यस्य प्रसन्नो भगवान् शास्ता वसति मानसे स्वामिये त्र्यम्बकं पुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढं महं वन्दे शास्तारं गुरुदैवतं स्वामिये शरणमय्यप्पा भूतनाथ सदानन्द सर्वभूतदयावर रक्ष रक्ष महाबाहो शास्त्री युद्धं नमो नमः स्वामिये शरणमय्यप्पा भूतनाथ सदानन्द सर्वभूतदयावर रक्ष रक्ष महाबाहो शास्त्री युद्धं नमो नमः स्वामिये शरणमय्यप्पा भूतनाथ सदानन्द सर्वभूतदयावर रक्ष रक्ष महाबाहो शास्त्री युद्धं नमो नमः स्वामिये शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा
சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண கீர்த்தனோ சத்தமானதோ சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பிரணவசப்தகம் பானநாயகம் பிரணதகல்பகம் சுப்ரமாஜிதம் பிரணவமந்திரம் கீர்த்தனப்பிரியம் ஹரிஹராத்மஜோ தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா குருநாச்சிதம் தேவதாத்மகம் சின்னயதாபுரமும் திவ்ய தேசிகம் திருதல்முஞ்சிதம் சிந்திதப்ரதம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுந்தராடனம் தலவகோமளம் காந்திரமோகனம் தலவகேசரி வாதிவாகனம் ஹரிஹராத்மஜோ தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுரஜனப்பிரியம் சிந்திரப்பரம் சுரிவிமூஷம் சாது ஜீவனம் சுரிமனோகரம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பஞ்சாக்ரீஸ்வரி மங்களம் ஹரிஹர பிரேமாக்குருவே மங்களம் புஞ்சாலங்கிருத மங்களம் பிரணவராம் சிந்தாமணி மங்களம் பஞ்சாஸ்ய
கலா ரசிக பெருமக்கள் என்பதை காட்டிலும் ஆன்மீக தொண்டர்களை எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து பிரியா விடைபெறுகின்றோம். ஏதும் அறிந்தும் அறியாமலும் செய்திருந்த பிழைகளை தங்களது குழந்தைகளைப் போல் எங்களை பாவித்து எங்களை மன்னித்து அருள் புரிவீராக. எல்லோருக்கும் அந்த ஐயப்பன் அருள் கிட்டும், அருள் தரும் ஐயப்பன் அருள் கிட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி, வணக்கம். இம்மேடையில் இந்த நாடகத்தில் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. முதலில் இங்கு எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்தி சென்ற திண்டுக்கல் கலிக்கப்பட்டியைச் சேர்ந்த அருமை மாமா DS ராஜா முகமது அவர்களுக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த கதராடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தில் பங்கு பெற்ற நாரதராகவும் அமைச்சராகவும் வேடமேற்று நடித்த மதுரை செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆடை அணிவிக்கப்படுகிறது. நாரதர் வேடமேற்று நற்புகழ் பெற்ற அன்புக்குரிய மகன் MC பரையப்பா அவர்களுக்கு இங்கு கதராடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு பந்தள மன்னனாக வேடமேற்று உங்கள் முன்னால் நடித்துக் கொண்டிருந்த தம்பி ரவிதரன் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த கதராடை அணிவிக்கப்படுகிறது. ராஜ நடிகை ஜெய விஜயா அவர்களுக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். அடுத்தபடியாக ராஜ நடிகை கலைச்செல்வி அவர்களுக்கு ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். அடுத்தபடியாக மணிகண்டனாகவும் மாணவனாகவும் தோன்றி நடித்த வளரும் கலைஞர் ஆவியூரை சேர்ந்த உதயநிதி அவர்களுக்கு ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மேலும் இங்கு வந்து இந்த நாடகத்தில் பங்கு கொண்ட அன்பு தம்பி ராஜ நடிகர் தர்மா அவர்களுக்கு இந்த மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தம்பி வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த மணிக்குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். அடுத்து அன்பு தம்பி பிரபு அவர்களுக்கு இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். இந்த நாடகத்தில் முதலில் நகைச்சுவை நடிகராகவும் நாடக முடிவில் கருப்புசாமியாக தோன்றி கடுத்த சாமி கொச்சு கடுத்த சாமியாக தோன்றி உங்கள் முன்னால் நற்பெயர் பெற்ற அன்பு தம்பி ஆனந்தகுமார் அவர்களுக்கும் அன்பு தம்பி நாகேஸ்வரன் அவர்களுக்கும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த ஆடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தில் மோகினியாக வேடமேற்று நடித்த ராஜ நடிகை திலகாசிரி அவர்களுக்கு இந்த ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ராஜ நடிகை
பேபி நடராஜன் ஜான்சராணி அவர்களின் புதல்வி கவிதாசிரி அவர்களுக்கு இந்த ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நகைச்சுவை நடிகை ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் ராமலட்சுமி அவர்களுக்கும் இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு சிறப்பாக கொப்பு வாத்தியம் வாய்த்த அன்பு சகோதரருக்கு இந்த ஆடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தில் பங்கு பெற்ற ரகு அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகிற ஆடை அணிவித்து நமது பொறியாளர் ஆண்டவர் அவர்களுக்கு ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகத்தில் பல வேலைகள் பூண்ட அன்பு தம்பி செந்தில்குமார் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தில் காவலராகவும் புலியாகவும் தோன்றிய மகன் கதிர் அவர்களுக்கு இந்த ஆடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தில் அருள் தரும் ஐயப்பனாக உங்கள் முன்னால் காட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் எனது அன்பு மகனும் இந்த நாடகத்தை எப்படியாவது முயற்சி எடுத்து நல்லபடியாக நடத்தி பெயர் வாங்க வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு ஐயப்பனாகவே அமர்ந்திருக்கும் அன்பு மகனுக்கு சூர்யா அவர்களுக்கு நமது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நிர்வாகஸ்தர்கள் சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். இந்த நாடகத்தில் ஹார்மோனியம் இசைத்த அன்பு தம்பி திரியடத்தைச் சேர்ந்த டி.எம். கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு இந்த ஆடை அணிவிக்கிறார்கள். இங்கு ஆல்ரவுண்ட் இசைக்கும் நமது மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த மகன் எம்.எம். சரவணன் அவர்களுக்கு இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறார்கள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நிர்வாகஸ்தர்கள். இங்கு தாளம் இசைத்து இந்த திரை அலங்காரம் செய்த அன்புக்குரிய அன்பு தம்பி இறைச்சூரணியை சேர்ந்த ஏ வெற்றிவேல் அவர்களுக்கு இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். இந்த நாடகத்தில் தாளம் ஏற்று தாளம் வாசித்த அன்பு மருமகன் நாகராஜ் அவர்களுக்கு ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். இந்த நாடகத்தின் இயக்குனரும் எங்களுக்கு வழிகாட்டியுமான இசையமைப்பாளருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு நாடக சங்கத்தின் முன்னாள் செயலருமான அருமையப்பா K.N. பாலன் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். மேலும் இந்த நாடகத்திற்கு தேவையான உபகரணங்களை செய்து கொடுத்த அன்பு தம்பி இடையப்பட்டியைச் சேர்ந்த மிருதங்க வித்வான் பி.வி. கண்ணன் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நிர்வாகஸ்தர்கள் சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். இங்கு பந்தள ராணியாக வேடமேற்று நடித்த ஜெயவிஜயா அவர்களுக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நிர்வாகஸ்தர்கள் சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாகவும் ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். நமது வாகனம் எங்களுக்கெல்லாம் வேன் கொண்டு வந்து உதவி புரிந்த நமது கனிமுத்து ராஜா அம்பிகா டிராவல்ஸ் கனிமுத்து ராஜா அவர்களுக்கும் அன்பு மருமகன் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். மேலும் இந்த நாடகத்தில் அருள் தரும் ஐயப்பனாக தோன்றி காட்சி வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு மகன் சூர்யாவை பாராட்டி சிரிப்பு நடிகரும் முன்னாள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான கலைமாமணி எம்.எஸ்.பி. கலைமணி அவர்கள் ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலும்
தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மானாமதுரையைச் சேர்ந்த கவுன்சிலர் நதியா செல்வராஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். மானாமதுரையைச் சேர்ந்த மனோ அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நிர்வாகஸ்தர்கள் சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாகவும் ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். மேலும் ரெங்கராஜ் அவர்களுக்கு ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகத்தில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி விண்ணிய அன்புக்குரிய குழந்தை செல்வங்களுக்கு 3 பேருக்கும் காருண்யாசிரி சாய்ஸ்ரீ இளமாறன் ஆகியோருக்கு ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். இந்த நாடகத்திற்கு மாயாண்டி சுவாமி நண்பர்கள் அன்புக்குழு சார்பாக பல உதவிகளை செய்து வரும். வருடந்தோறும் நாடகம் நடத்தி நாடக கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் போற்றக்கூடிய அன்பு தம்பி ஏனாதி எஸ்.கே. ராமலிங்கம் அவர்களின் புதல்வர் ஏனாதி எஸ்.கே. மாரிமுத்து அவர்களுக்கு ஹார்மோனிஸ்ட் அவர்களுக்கு ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். இங்கு வந்திருக்கும் எம்எஸ்பி கலைமணி அவர்களுக்கு அவர்கள் சார்பாக அன்பு தம்பி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறோம். இதுகாரும் அமைதி காத்த இந்த நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்ற திருவள்ளுவரின் வாசகத்திற்கிணங்க எங்களுக்கு இந்த மேடையையும் நடிகர்களுக்கும் வந்திருந்த பல ஊர்களைச் சேர்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் உணவளித்து உளமாற எங்களுக்கு உதவி செய்த சூட்டுக்கோள் ராமலிங்க விலாசம் திருக்கூடல்மலை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.